வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இதுவரை 42 பாகமாக இந்த ஜோதிட அடிப்படை தத்துவங்களை நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். இது 43வது பகுதி. இந்த பகுதியை நாம் இறுதி பகுதியாக வைத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அடிப்படையாக தெரிய வேண்டியது முழுவதும் நாம் சிந்தனை செய்துவிட்டோம். இனிமேல் இதை பற்றி ஆழமாக பேச வேண்டும் என்று சொன்னால், இதுவரை அடிப்படையாக நாம் பேசியிருந்த அந்த தத்துவங்கள் மீண்டும் 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 நாம் அதை கேட்டு ஓரளவுக்கு மனனம் செய்து வைத்திருந்தால்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. அப்போ அந்த அடிப்படையிலே நாம் இப்போ அந்த அடிப்படை தத்துவங்களை நிறைவு செய்து கொள்வோம். இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஜோதிட அடிப்படை, ஜோதிட ஞானம் என்று இருக்கும், அதை அப்பப்போ திருப்பி திருப்பி கேட்டுக்குங்க. அப்போ இதில் இப்போ முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா, கிரகங்கள் 9, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நட்சத்திரங்கள் 27, அது எந்த வரிசையில் இருக்குது. ஒன்றும் இல்லை, இதை நம்ம ஒரு டைரியில் கூட குறித்து வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. அதை விட முக்கியமாக நமக்கு இதில் மனப்பாடமாக தெரிய வேண்டியது என்னென்னா, எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்த கிரகத்துக்கு உரியது. ஏன்னா இப்போது சாதாரணமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90% ஜோதிடர்கள் வெறும் ராசி கட்டத்தை பார்த்தே பலன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது எந்த பாதத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திர பாதம் என்ன, அந்த பாதத்துக்குரிய நட்சத்திரம் என்ன என்பது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, லக்னாதிபதி 5ல் இருக்குது, 5 கூடையவன் 7ல் இருக்குது, 8 கூடையவன் 9ல் இருக்குது, இப்படியே பார்த்து அதிலேயே பலனை சொல்லி முடித்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, இதை வைத்துக்கொண்டு இவர்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு, ராசியாக அடிப்படையை கொண்டு ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மிக 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 பொது பலன், இந்த குரு பயிற்சி வரை உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும், இந்த சனி பயிற்சி வரை இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் அது பொதுவாக இருக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. அதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 50% ஜோதிடர்கள் அப்படி இருக்கிறார்கள். அந்த 50க்கு மேலே இருக்கிறதுல ஒரு 80 to 90, அந்த ஒரு 30% என்ன பார்க்குறாங்க, இந்த உள்ள கட்டத்தை போய் பார்க்குறாங்க. அதுக்கு மேலே இப்பொழுது கொஞ்சம் ஜோதிடர்களிடையே ஒரு விழிப்புணர்வு இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நிறைய ஜோதிட கருத்தரங்கங்களில் நான் செல்லுகிற போது அங்கு ரொம்ப அனுபவம் வாய்ந்த, நன்றாக நிறைய அன்பர்களுக்கு நல்ல பலன்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு 2 பேர் 3 பேர் அந்த கருத்தரங்கத்தில் பேசுகிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பார்த்தால், அவர்கள் ஒவ்வொரு கிரகமும் நின்ற இடம், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி எங்கே இருக்கிறதுங்கிற அந்த பாதசாரம் பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள், இனிமேல் நாமும் இப்படி பார்த்தால்தான் சரியாக வரும் என்று இப்பொழுது ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ நீங்கள் யார்கிட்ட ஜோதிடம் பார்க்க போனாலும்
இது இந்த இடத்துல இருக்குங்கிறத மட்டும் பார்க்குறாங்களா, அதை எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எங்கே இருக்கிறதுன்னு பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஜோதிட கருத்தரங்குகள் நிறைய ஊர்களில் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. மதுரையில் மட்டும் நடக்கலை, மற்ற நிறைய ஊர்களில் நடத்துகிறாங்க. நடத்தும்போது நிறைய ஜோதிடர்கள் இது படிக்கிறத விட இது கேட்குறது சுலபம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு புத்தகத்தை முழுதும் படிச்சுட்டு அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, அந்த முக்கியமான விஷயத்தை ஒருத்தர் இங்கே என்ன பேசிடுறார். அப்போ அதை கேட்டுக்கொள்வதற்காக வருகிறார்கள். அப்போ அப்படி வரும்பொழுது நமக்கு எந்தெந்த நட்சத்திரம், எந்த கிரகம், அந்த கிரகம் அந்த எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இந்த கிரகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். இது நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். இப்போ நான் திரும்ப அதை ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். அதாவது கார்த்திகை, இது எப்படின்னா நம்ம மேசத்துலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மேசத்தில் அஸ்வினி தானே முதல் நட்சத்திரம். அங்கே ஆரம்பித்தோம்னா அஸ்வினி, மகம், மூலம் இது மூணும் கேதுவனுடைய நட்சத்திரமாக இருக்கும். பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடையது. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திரனுடையது. மிருகசீரிடம், சித்திரை, அபிட்டம் செவ்வாயினுடையது. திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவனுடையது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவனுடையது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியினுடையது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடையதாக இருக்கும். ஆக 3 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள். 9 கிரகத்துக்கு 3ஆல் பெருக்கிட்டிங்கன்னா 27 நட்சத்திரங்கள் வந்துவிடும். இது நமக்கு தெரியணும். இல்லாட்டி இதை நாம் எங்காவது ஒன்ற இடத்துல குறித்து வச்சுக்கணும். அப்புறம் நமக்கு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா? அது நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ மேசத்தில் எடுத்துட்டோம்னா அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இதில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ மேசம்னு சொன்னோம்னா 30 டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது 29 டிகிரி இருந்துச்சுன்னா அது கார்த்திகையில் வரும். அப்போ இப்போ ஒரு நட்சத்திரம் என்பது 13 டிகிரி வரும். அப்போ ஒரு பாதம் அப்படிங்கிறது என்ன வரும்? 3 டிகிரி வரும். 3 டிகிரி வரும். அப்போ அந்த 27 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா கார்த்திகை வந்துடும். அப்போ இதுபோல் அப்புறம் அடுத்த ரிஷபத்தில் என்ன வரும்? கார்த்திகையில் 3 பாதம் வரும், ரோகிணியில் 4 பாதம் வரும், மிருகசீரில் 2 பாதம் வரும். அப்போ என்ன பண்ணணும்? ரிஷபத்தில் பார்க்கும்போது முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 9 டிகிரி வரைக்கும் கார்த்திகைக்கு தான் சொல்லணும். அப்போ கார்த்திகை அப்படின்னு பார்த்துட்டு அந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த கிரகம் வரும்? சூரியன் வரும். அப்போ கார்த்திகை அப்படின்னு சொன்னால் சூரியன், அதற்குரிய கிரகம் சூரியன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த சூரியன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி பார்க்க வேண்டும் என்பது இப்பொழுது ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இது இந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஓரளவுக்கு துல்லியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம், துல்லியம் என்று தெரிந்து கொள்ளலாம். அப்போ அதில் இப்போ இந்த நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத எப்படி இருக்குது? 13 டிகிரி இருக்குது. 13 டிகிரி இருக்குது. அந்த 13 டிகிரி வரைக்கும் அதே நட்சத்திரம் தானே. அப்போ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் அதே கிரகம் தானே. அப்போ அந்த கிரகம் அந்த 13 டிகிரியை தாண்டதுக்கே எவ்வளவு நாள் ஆகும், நேரம் ஆகும். இப்போது இந்த அடிப்படையில் நாம் இப்போ பாரம்பரிய ஜோதிடம் என்பது ஓரளவுக்கு ஒரு பலனை சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்ற ஒன்றை தெரிந்து கொண்டு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? துல்லியமானதுக்கு வர்றதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கேபி சிஸ்டம், அந்த ஸ்டெல்லார் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கு வரணும் அப்படிங்கிறது. இப்போது அதை பற்றி நிறைய பேசிட்டோம். இதை இப்போ இன்றைக்கி அதை பற்றி ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால்
உங்களிடம் சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்ம சொன்னோம்னா புரியாது. சாஃப்ட்வேர் போட்டு பார்த்தா தான் அது புரியும். ஏன்னா அதில் வெறும் நம்பராக இருக்கும். இப்போ அதில் என்ன பண்ணுறோம், இதுக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிந்து கொண்டு இதற்கு மேல் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதற்கு மேல் ஜோதிடம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஜோதிடராக ஆக வேண்டும் என்று உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் இதுவரை இருந்ததெல்லாம் திரும்ப 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 கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேபி சிஸ்டத்தினுடைய பயிற்சியை ஒரு தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 நாட்களில் அதை கற்றுக்கொள்ளலாம். அல்லது ஆன்லைனில் அப்படின்னு சொன்னோம்னா அது வாரத்துக்கு 3 நாள்னு சொல்லி அது ஒரு 15 நாள் வரைக்கும் ஆகும். அந்த 15 நாளில் ஆன்லைனில் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுக்கு மேலே சாஃப்ட்வேர் வாங்கணும். அப்போ நீ இவ்வளவு செலவு பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30,000 ரூபா வரும். ஆனால் அதுக்கு என்ன லேப்டாப் வேணும். அப்போ ஒருத்தர் இன்றைக்கி செல்லாரில் ஒரு ஜோதிடராகி நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 30,000 ரூபா லேப்டாப்பு, ஒரு 30,000 ரூபாய்க்கு அந்த கோர்ஸும் அந்த சாஃப்ட்வேரும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தால்தான் ஜோதிடமாக இதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரும். அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை சம்பாதிக்கணுமே, அப்போ ப்ரொஃபஷனாக பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பவர்கள் தான் செலவு செய்வார்கள். இப்போ நான் இதை ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கோர்ஸ்னால் எங்கே போய் எப்படி கற்றுக்கிறது, எப்படி சாஃப்ட்வேர் வாங்குறதுங்கிறத அப்புறம் சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இதிலிருந்து அந்த சிஸ்டம் எப்படி வேறுபடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சாதாரணமாக ஜாதகத்தை பார்த்துருக்கோம், ராசி கட்டம்னு பார்த்துருக்குறோம். இப்போ ராசி கட்டம் இப்போ இன்றைக்கி தேதி இப்போ ஆகஸ்ட்டு 1ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையில் ஒரு 9 மணிக்கு இல்லை ஒரு 10 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு ஜாதகம் போட்டோம். இப்போ லக்கினம் வந்துடும், எல்லா கிரகங்களும் எங்கெங்கே இருக்குதுன்னு ஒரு ஜாதகம் வந்துவிடும். சரி, இப்போது 10:15 ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு ஜாதகம் போடுறோம். இப்போ அங்கே என்ன வரும்? அதே லக்கினம் தான் வரும், அதே கிரகங்கள்லாம் அங்கே தான் இருக்கும். அப்போ 10 மணிக்கு பிறந்த குழந்தையும் 10:15 பிறந்த குழந்தையும் இப்போ சென்னைங்கிற ஊரில் பிறக்குது. சென்னையில் 10:15 ஒரு குழந்தை, 10 மணிக்கு ஒரு குழந்தை. ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அந்த 10 மணிலேருந்து 10:15 ஒரு 10 குழந்தை பிறந்திருக்கும். இப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கிறதா? அவைகளுக்கு பெரும்பாலும் திசா புத்தியும் அதே திசைதான் வரும். இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசிட்டோம். இப்போ நான் திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். இப்போது கிரகங்கள் அங்கங்கேயே தான் இருக்கும். ஏன்னா அடுத்து நகராது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கிரகங்கள் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது அப்படின்னு பார்த்தா அதிகமான காலம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறும். அப்போ அதை பற்றி பிரச்சனையே இல்லை. குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறும். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறும். அதுக்கு அடுத்து மாதத்தில் மாறக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 3 மாதத்தில் மாறக்கூடியதுன்னு வச்சுட்டோம்னா செவ்வாய் வச்சுக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி மாறும். அதுக்கு அடுத்து மாதம் மாறக்கூடியது எது? 1 மாதத்துக்கு ஒரு கட்டத்தை மாற்றும். அது எது? சூரியன். ஆமாம், சரி. அந்த சுக்கிரனும் புதனும் அந்த சூரியனு கூடயே தான் போகும். நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். சூரியன் கூடயே பயணிக்கக்கூடியது தான் சுக்கிரனும் புதனும். அப்போ அதுவும் 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாறும். அப்போ 1 மாதம் ஆகும்போது தான் அது மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு நாள் முழுதும்
சரி, ஒரு நாள் கணக்கில் மாறக்கூடியது எது அப்படின்னா 2 நாளைக்கு 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறக்கூடியது சந்திரன். அப்படி பார்த்தா ஒரு 2 நாளைக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அந்த 2 நாள் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்தந்த வீட்டில் தான் இருக்கும். அப்போ ஒரு சென்னைங்கிற ஊரில் 2 நாளில் எவ்வளவு குழந்தைகள் பிறக்கும்? எல்லாத்துக்கும் கிரகங்கள் அந்த ராசியில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரி, அப்போ எப்படி தான் டிஃப்ரென்ஸ் வரும்? இன்னும் மினிமமாக டிஃப்ரென்ஸ் வரக்கூடியது எது அப்படிங்கன்னா, இப்போ இருக்கிறதுல சந்திரன் தான் கம்மியாக 2.25 நாளைக்கு ஒரு தடவை கட்டத்தை மாற்றுதுன்னு சொல்லிட்டோம். இதைவிட விரைவாக கட்டம் மாறக்கூடியது எது அப்படின்னு சொன்னோம்னா லக்கினம் மட்டும்தான் விரைவாக கட்டம் மாறிக்கொண்டிருக்கக்கூடியது. அது எவ்வளோ காலத்தில் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கினம் என்பது 2 மணி நேரத்தில் ஒரு ராசியை மாறிடுது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த ஜாதகம் ஒரு குழந்தையினுடைய ஜாதகம் இன்னொரு குழந்தையினுடைய ஜாதகம் ரெண்டுக்கும் வேறுபாடு வருவதற்கு எவ்வளவு காலமாகிறது என்று பார்த்தால் 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம். அது சில இடத்துல இப்போ அந்த 2 மணி நேரம் முடிய போகிற நேரத்தில் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் கூட அது மாறும். இதைத்தான் இந்த லக்கின சந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ லக்கினம் அங்கே கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் நடுவில் கடகத்தில் 29.5 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது அடுத்து ஒரு நாளில் என்ன ஆகிடும்? இங்கே சிம்மத்தில் 0.5க்கு வந்துடும். அப்போ அந்த ஒரு நாளில் மாறும். அப்போ அந்த கடைசியில் வரும்போது அந்த சந்திங்கிறது வருது. ஆனால் இப்போ தமிழ் மாதம் இப்போ இப்போ அதாவது லக்கினம் அப்படிங்கிறதுல 2 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 2 மணி நேரத்தினுடைய கடைசியில் வரும்போது தான் லக்கின சந்தி வருது. ரைட்டுங்களா? அப்போ அதில் கூட நாள் கிடையாது. அந்த கடைசி நிமிடங்களில் மாறக்கூடியதாக இருக்கிறது. சரி, ஆனால் ஒரு ராசிக்குள்ளே அந்த லக்கினம் தொடங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க. தொடங்கிடுச்சின்னு சொன்னால் அந்த 2 மணி நேரம் அதிலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ கடக லக்கினம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 12 மணி வரை அந்த லக்கினமும் மாறாது, அந்த கிரகங்களும் மாறாது. அப்போ 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு எடுங்க. சென்னையில் இது மாதிரி 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே ஒரு 20 பெண் குழந்தைகள் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. இப்போ இதில் லக்கினமும் அதுவே, கட்டம் எல்லாமே அதுவே. இந்த 20 குழந்தைகளுக்கும் ஒரு 23 வயசில் இந்த 23 குழந்தைகளுக்கையும் என்ன பண்ணுறீங்க? தமிழ் மேட்ரிமோனியில் பதிகிறீங்க. என்ன பதிவீங்க? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே 20 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் தான். இதை கொண்டு ஒரே மேட்ரிமோனியில் பதிஞ்சோம்னா அந்த ஜாதகம் முழுவதும் அதே ஜாதகமாக இருக்கும். சரி, திசாபுத்தி எப்படி இருக்கும்? அந்த 2 மணி நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அதே திசாபுத்தி தான் இருக்கும். திசையும் புத்தியும் மாறாது. அந்தர சுற்றுமத்தில் ஒன்றா லேசாக மாறுமே தவிர திசையும் புத்தியும் மாறாது. இப்போ கல்யாணத்துக்கு திசை புத்தி இது 2 தானே பார்க்குறாங்க. அப்போ 20 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த மேட்ரிமோனியில் அந்த 20 குழந்தைகளுக்கும் ஒரே காலத்தில் ஒரே வருடத்தில் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஆகலை. அப்போ ஒரே ஜாதகம் ஒரே திசா புத்தி 20 15 வச்சதில் அதில் ஒரு குழந்தை 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆக மக்களுக்கு, ஒன்று 23 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுது, ஒன்று 25 ஆகுது, ஒன்று 29 ஆகுது, ஒன்று 30 ஆகுது, 35 வயசும் கல்யாணம் ஆகாமல் ஒன்று இருக்குது.
அப்போ இந்த 20 ஜாதகமும் ஒரே ஜாதகமாக இருக்கே, ஒரே திசாபுத்தியாக இருக்கே, அப்போ 20க்கும் ஒரே மாதிரி கல்யாணம் ஆயிருக்கணுமே, எல்லாத்துக்கும் 23 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகமெல்லாம் சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு பலன் எப்படி பார்க்குறது? இதை வச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு. அதில் அம்ச கட்டம் கூட கொடுக்கறது இல்லை நிறையா பேர். இந்த அம்சங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அம்சங்கிறது எப்படின்னா, ஒரு கட்டத்தில் லக்கினம் இருக்குது அல்லது அந்த சந்திரன் இருக்குது, ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கிறது அல்லவா, இதில் 9 பாதத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறதுங்கிறத காமிக்கிறது தான் அம்சகட்டம். அம்சகட்டத்தில் பார்த்தோம்னா இது இந்த ராசியில் எத்தனாவது கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கலாம். எத்தனாவது பாதத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ அந்த ஒரு பாதம் மாறுதுன்னு வச்சுக்கோம். ஒரு பாதம் மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, சந்திரன் ஒரு பாதம் மாறணும்னு வச்சுக்கோங்க, 2.25 நாளில் 9 பாதத்தை மாற்றுது. அப்போ ஒரு பாதம் மாறுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது? அப்போ அது அவ்வளவு நேரம் ஆகுது. அதுக்குள்ளேயே 20 குழந்தை பிறந்துடும். சரி, இப்போ லக்கினம் தான் சீக்கிரமாக நகலக்கூடியது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நகலக்கூடியதுன்னு சொல்லிட்டோம். அப்போ 2 மணி நேரத்துலனா அந்த 9 பாதத்தில் எவ்வளோ நேரத்தில் மாறும் அப்படின்னா, அப்போ 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு 60 120 நிமிஷம். 120 9ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை நிமிடம் தான் வரும். அப்போ அத்தனை நிமிடத்தில் லக்கினம் அப்படிங்கிறது வேணால் அம்சத்தில் மாறும். அப்போ அம்சத்தில் லக்கினம் மாறுறதுக்கு அங்கே ஒரு 15 நிமிஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 15 அல்லது 9ஆல் வகுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 120 9ஆல் வகுத்தோம்னா ஒரு அதாவது ஒரு 13 அல்லது 15 அந்த ரேஞ்சில் தான் வரும். அப்போ அதில் அந்த மாற்றத்தை காண்பிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. சரி, அந்த அம்சத்தில் அந்த இதை காமிக்கிறதுக்கு அம்சத்தில் லக்கினம் பாதம் மாறி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பலன் சொல்கிறவங்க யாருமே இல்லை இன்றைக்கி. அப்படியெல்லாம் பெரும்பாலும் யாருமே அதை பார்க்குறதே இல்லை. அப்போ இந்த 20 குழந்தைகளுக்கும் திருமணம் வித்தியாசமாக நடக்கிறதே. சரி, 20 குழந்தைகளுக்கும் அமையக்கூடிய மாப்பிள்ளை எப்படி அமையுது? ஒரே மாதிரி அமையுதா? எல்லா பேருக்குமே 1 லட்சம் சம்பளம் வாங்குகிற மாப்பிள்ளை அமையுதா? இல்லையே, வித்தியாசமாக இருக்கே. அப்போ இந்த ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வது சரியா என்று கேட்டால் இல்லை அப்படிங்கிறத இதை கண்டு இன்னும் மக்கள் தெரிந்து கொள்வதற்கு இன்னும் காலம் இல்லை. இன்னமும் மக்கள் இதை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏன் இந்த ஜோதிட வகுப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்களாவது நம்மளாவது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். அப்போ இதை வைத்துக்கொண்டு நாம் பார்க்கறது தவறு. இதை பார்க்கறதே தவறுன்னு சொல்கிறோமே, இதை கூட நிறைய பேர் பார்க்கறது இல்லை. என்ன பண்ணுறீங்க, மேட்ரிமோனியில் பதிஞ்சிடறாங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றான். இதெல்லாம் பொருந்துகிற நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்துறான். எது? பிறந்த நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு, பிறந்த நட்சத்திரம் சந்திரன் எங்கே இருக்குங்கிறத வச்சுட்டு. இப்போ 20க்கும் ஒரே நட்சத்திரம் தான். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறான், அதுக்கு பொருந்துகிற நட்சத்திரம் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அந்த 10 பொருத்தம்னு ஒன்று வச்சுருக்கான். இந்த 10 பொருத்தம்ங்கிறது ஜோதிட ஞானத்தில் சித்தர்கள் உருவாக்கியது அல்ல. இது இடையில சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக என்னத்தையே பார்க்குறதுக்காக ஒரு அனுபவத்தில் இடையில கொண்டு வரப்பட்டது தான் இந்த 10 பொருத்தம். இந்த 10 பொருத்தத்தை வச்சுக்கிட்டு இந்த நட்சத்திரம் இதுக்கு பொருந்தும், இந்த நட்சத்திரம் இதுக்கு பொருந்தும் இப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுலேயும் என்ன சொல்கிறான், அந்த 10லையும் அதில் ரஜ்ஜி மட்டும் பார்த்துக்குங்க, ரஜ்ஜி மட்டும் தட்டாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும்தான் ஒரு விளைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறான். அந்த ரஜ்ஜிலையும் என்ன சொல்கிறான், அதில் சிரசு ரஜ்ஜும் தொண்டை ரஜ்ஜும் தான் பிரச்சனை, வயிறு ரஜ்ஜி ஓரளவு பரவாயில்ல, கீழே வந்துட்டோம்னா அதுவும் பிரச்சனை இல்லைன்றான். அப்போ இப்போ இந்த அளவுக்கு இருக்குது.
அப்போ இந்த ரஜ்ஜு தட்டுனாலும் உள்ளே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சரியாக நன்றாக இருந்தால் இதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. அப்போ இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த 10 பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த ராசி கட்டத்தை பார்த்து சொல்வதே அப்ராக்சிமேட்டுன்னு சொன்னால், இந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அது சரியாகவே வராது. இப்பொழுதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இதில் உருவாவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் இதை துல்லியமாக பார்க்க வேண்டும். இப்போ ஏன் இதை துல்லியமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ இந்த 20 பேர் சொன்னோம், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 20 பேர் பிறந்திருக்கு. 20 பேருனுடைய கர்ம வினையும் ஒரே மாதிரி இருக்காது. நாம் நம்மளுடைய கர்மவினை தத்துவத்தில் என்ன பார்த்துருக்குறோம், நம்ம அண்ணன் தம்பி 3 பேருனுடைய கர்மவினை ஒரே மாதிரி இருக்கான்னா இல்லையே, அதிலே வேறுபாடு இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அதே போல் இப்போ இந்த கர்மவினை என்பது வேறுபாடு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மவினை என்பது வித்தியாசம் இருக்கும். அப்போ 850 கோடி மனிதர்களுக்கும் 850 கோடி விதமான ஜாதகம்தான், தனித்துவமான ஜாதகம்தான் எழுத வேண்டும். அப்போ எப்படி எவ்வளவு நுணுகி போய் பார்ப்பீங்க, அந்த வித்தியாசத்தை எப்படி கணிப்பீங்க அப்படின்னா, அதை இந்த 9 பாதம்னு போகிறது அப்படிங்கிறத காட்டிலும் அந்த ஒவ்வொரு பாதத்தையும் பிரித்து 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 இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனோம்னா ஓரளவுக்கு நாம் டிஃபரன்ஸ் பண்ணலாம். அப்போ அப்படி டிஃபரன்ஸு காட்டக்கூடிய ஒரு முறைதான் இந்த கேபி சிஸ்டம். அப்போ இந்த கேபி சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம்னா, நாம் நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் எங்கே இருக்குதுங்கிறத அப்படியே எடுப்பதில்லை. ஒரு லக்கினம் என்று சொன்னால் அந்த லக்கினத்துக்குரிய கிரகத்தை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வது இல்லை. இப்போது சிம்ம லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உடனே அதற்கு சூரியன் தான் லக்கின அதிபதி என்று சூரியனுக்கு உரிய பிரகாசம் முழுவதும் அந்த மாதிரியான அமைப்புகள் முழுவதும் அவருக்கு இருக்கும்னு நம்ம சொல்லிடுறோம். லக்னாதிபதி நல்லா இருக்குது, 10ல் இருக்குது, இவர் கண்டிப்பாக அரசு வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்கிறோம். அரசாங்கத்தில் எல்லாமே வரும், அரசியலில் இவர் ஜெயிச்சிருவார், இப்படிலாம் சொல்லிவிடுறோம். ஆனால் நடக்காது, அரசாங்க வேலைக்கே அவர் போகலை. அப்போ என்னையா ஜோதிடம் பொய்யில்லை அப்படின்னு ஆயிரும் இல்லையா. அப்போ இதை வைத்து சொல்லக்கூடாது என்ற ஒரு நிலைக்கு போகும்போது இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, லக்கினம் என்பது அங்கு லக்கினத்துக்குரியவன் யாராக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார். ஆனால் அந்த அந்த ராசியிலே 3 நட்சத்திரங்கள் இருக்கும் அல்லவா, அதில் 3 நட்சத்திரம் இருக்கும். என்னென்ன இருக்கும், மகம், பூரம், உத்திரம் என்று 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ இதில் மகத்தில் அந்த லக்கினம் விழுகிறதா, அல்லது பூரத்தில் விழுகிறதா, அல்லது உத்தரத்தில் விழுகிறதா என்று பார்க்கணும். அப்போ மகத்தில்னா எப்படி விழுகும், அப்போ அந்த ராசியில் 4 பாதமும் அங்கே தான் இருக்குது. அப்போ நாமுன்னா 12, 13.2 தானே, ஒரு நட்சத்திரத்துக்கு 13.2. அப்போ அந்த சிம்மத்தில் 13.2 டிகிரி வரை அந்த லக்கினம் இருந்தால் அது மகம் அப்படிங்கிறது தான் வரும். அப்போ அந்த மகத்துக்குரிய கிரகம் எது அப்படின்னா கேது. இப்போ அவருக்கு சூரியனுடைய குணாதிசயம் இருக்குமா, கேதுவனுடைய குணாதிசயம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா சூரியனை விட கேதுவனுடைய குணாதிசயம்தான் இருக்கும். அப்போ அவருக்கு லக்கினாதிபதி சூரியனா கேதுவான்னு அந்த இடத்துல ஒரு சிந்தனை வந்து விடுகிறது. சரி, அதுவே சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இப்போது அது அந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் எத்தனை டிகிரி இருக்குது, அது 13 டிகிரி இருக்குது அல்லவா. அந்த 13 டிகிரியில்
எத்தனை டிகிரி நகன்று வந்திருக்கிறது, எது இந்த லக்கினம் எத்தனாவது புள்ளியில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ மகம் அப்படிங்கிறதுல இருந்து இத்தனை டிகிரி அதையும் என்ன பண்ணுறோம், 9ஆக பிரிக்க வேண்டும். 9 பகுதிகளாக பிரித்து கொடுக்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல நட்சத்திரம், நின்ற நட்சத்திரம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு ஸ்டெப்பு உள்ளே போயிட்டோம். இப்போ ஒரு ஸ்டெப்பு உள்ளே போகிறதுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ஒரு திசை என்று சொல்லுகிறோம், புத்தி என்று சொல்லுகிறோம். அது ஒரு ஸ்டெப்பு உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, அந்த புத்திங்கும் போது ஒரு ஸ்டெப்பு உள்ளே போகிறோம். இப்போ மகம் அப்படின்னு சொல்லிட்டோம். மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் மகம் நட்சத்திரத்தில் எதில் ஆரம்பிக்கும், கேதுல ஆரம்பிக்கும். அதாவது மகம்னா கேது தானே. இப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறோம், மகம் ஆரம்பிக்கிற இடம் கேது. அப்போ என்னாகும், அதை 9 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எதில் முடியும், புதன் வரைக்கும் வரும். அதை 9ஆக பிரிக்கணும். ஈக்குவலாக பிரிக்கக்கூடாது. அந்த மகம் நட்சத்திரத்தை ஈக்குவலாக பிரிக்கக்கூடாது. எப்படி பிரிக்கணும்னா திசை வாரியாக பிரிக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 13 டிகிரியை 120 பாகங்களாக நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை பிரித்து வச்சுக்கணும். 120ஆக பிரித்து வச்சுக்கணும். ஏன் 120ஆக பிரிக்கணும் அப்படின்னா, இந்த 9 கிரகங்களினுடைய திசைகளை எல்லாம் கூட்டினால் கூட்டுத்தொகை 120 வருகிறது. அப்போ 120 பிரிச்சுட்டு முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல இருக்கக்கூடிய 7 பகுதியை கேதுவுக்கு கொடுத்துடணும். அந்த 7லேருந்து 27 வரைக்கும் சுக்கிரனுக்கு கொடுத்துடணும். அதிலிருந்து ஒரு 6 பகுதியை சூரியனுக்கு கொடுத்துடணும். அடுத்து சந்திரனுக்கு 10 பகுதி கொடுக்கணும். செவ்வாய்க்கு 7 கொடுக்கணும். ராகுவுக்கு ஒரு 18 கொடுக்கணும். குருவுக்கு ஒரு 16 கொடுக்கணும். சனிக்கு ஒரு 19 கொடுக்கணும். புதனுக்கு ஒரு 17 கொடுக்கணும். கூட்டி பார்த்தீங்கன்னா 120 வந்துடும். இதுபோல் பிரித்து கொள்ள வேண்டும். இப்படி பிரித்து இந்த பகுதியில் எந்த பகுதியில் இந்த லக்கினம் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த 13 டிகிரியில் இது எந்த டிகிரியில் இருக்குது, அப்போ அதில் அந்த 13ல் 2வது டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அந்த இடத்துல அந்த கேது இருக்குதா, சுக்கிரனா மாறிடுச்சா. அப்போ அந்த பகுதி சுக்கிரனுடைய பகுதியில் வந்துருச்சுன்னு சொன்னால் அது சுக்கிரன் உபநட்சத்திரத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு நட்சத்திரத்தை 9ஆக பிரித்து 9 பாகங்களாக பிரித்து அதில் எந்த இடத்துல அந்த லக்கினம் விழுகிறது என்று பார்த்தால் அது உபநட்சத்திரம் என்று ஆகிவிடுகிறது. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ அது ஒரு 2 டிகிரி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது சுக்கிரனுக்கு போயிடும். அப்போ இந்த இவருக்கு சூரியனுடைய குணாதிசயம் இருக்குமா, கேதுவனுடைய குணாதிசயம் இருக்குமா, சுக்கிரனுடைய குணாதிசயம் இருக்குமா. இப்போ சுக்கிரன்கிறத இன் டெப்த்து போய் பார்த்துட்டோம். சுக்கிரனுடைய குணாதிசயம் இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தா சுக்கிரனுடைய குணாதிசயம்தான் இவருக்கு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போது இந்த 2 ஸ்டெப்பு போய் பிரித்தோம் பார்த்தீங்களா, அந்த உபநட்சத்திரம் அப்படின்னு வருது பாருங்க. இந்த உபநட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கணக்கீடு எல்லாத்தையும் கணக்கீடு செய்வது தான் இந்த கேபி ஸ்டெல்லார் சிஸ்டம். இதுக்கும் அதுக்கும் இவ்வளோ தாங்க வித்தியாசம். நாம் என்ன பண்ணுவோம், சாதாரண பாரம்பரியத்தில் ராசியை மட்டும் பார்ப்போம். பலன் சொல்லும்போது நின்ற நட்சத்திரத்தை பார்ப்போம். ஆனால் இங்கே கணக்கிடும் பொழுதே உபநட்சத்திரத்தை தான் கணக்கீடு செய்கிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஒரு லக்கினத்துக்கு உபநட்சத்திரம் கண்டுபிடிச்சு இதுதான் லக்கினாதிபதி என்று வந்துடும். நீங்கள் இதெல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா அதுவே வந்துடும். அதே போல் 2ஆம் பாவம் அப்படிங்கிறது, இப்போ சிம்ம லக்கினம் அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் பாவங்கிறது கன்னி. அப்போ அதுக்கு புதன் என்று சொல்லிடுவோம். 2 கூடையவன் புதன். தனம், வாக்கு,
குடும்பம் அதுக்குரியவன் புதன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் புதன் அந்த வேலையை செய்வானா அப்படின்னா செய்ய மாட்டான். அப்போ அங்கே அந்த மாதிரி நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், 2ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய உபநட்சத்திரம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அதில் இப்போ உத்தரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் சூரியன் வரும். இப்போ புதன்கிறது இதாகிடுச்சு, அந்த 2ஆம் அதிபதி. ஆனால் நட்சத்திரத்துக்கு போனோம்னா சூரியனாக மாறிடுது. அந்த சூரியனை 9ஆக பிரித்து அங்கே பார்க்கும்போது அது குருவாக மாறிடுச்சுன்னு சொன்னால் அப்போ 2ஆம் பாவத்துக்கு உரிய கிரகம் குரு என்று ஆகிவிடும். உபநட்சத்திரம் குருன்னு ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், அந்த தனம், வாக்கு, குடும்பம் அப்படிங்கிறதுக்குரிய வேலை எல்லாத்தையும் குரு தான் என்ன பண்ணும், பொறுப்படுத்தி செய்யும். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ இது அதனுடைய வேலையை இது எடுத்து செய்யும். தன்னுடைய வேலையை செய்யாது, அதனுடைய வேலையை செய்யும் அப்படிங்கிறதான். அது உபநட்சத்திரம்னு போனோம்னா இன்னும் துல்லியமாக செய்யும். அப்போ 12 பாவங்களையும் நாம் என்ன பண்ணுறோம், இதே போல் பிரித்து 12 பாவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாவ அதிபதியே மாறிவிடும். சில இடத்துல அதே கூட வரலாம், சில இடத்துல அதே வரலாம். இப்போ இங்கே 2ஆம் இடத்துல அந்த நின்ற நட்சத்திரம் சூரியனாக வருது. அந்த சூரியனை பிரிக்கும்போது அந்த இடத்துல புதனில் உபநட்சத்திரமே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ புதனே வரலாம், வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் ரொம்ப ரேர். அப்போ 12 பாவ அதிபதிகளுமே மாறிவிடுகிறது. அப்போ இந்த பாரம்பரிய ஜோதிடமும் அந்த கேபி ஜோதிடமும் வேற்றுமையாக இருப்பது போல் தெரியும். ஆனால் நமக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிச்சு, சிம்ம லக்கினம் அப்படின்னா லக்கினாதிபதி சூரியன், 2 குடையவன் புதன், 3 குடையன் சுக்கிரன், 4 குடையன் செவ்வாய், 5 குடையன் குரு, 6 குடையன் சனி, 7 குடையன் சனி, 8 குடையவன் குரு, 9 குடையன் செவ்வாய், 10 குடையன் சுக்கிரன், 11 குடையவன் புதன், 12 குடையவன் சந்திரன். மனப்பாடமாக கடகடன்னு அடிச்சிருவோம். ஆனால் இங்கே அது இல்லை. 12 பாவத்துக்கு உரிய உபநட்சத்திரமும் மாறிவிடும். இது நீங்கள் போட்டு நம்ம சாஃப்ட்வேரில் போட்டோம்னா 12க்கு உரிய இதுவும் வந்துடும். சரி, அப்போ இதுதான் குடிப்பினை. இதுதான் இதை அடிப்படையாக கொண்டு தான் அந்தந்த பாவம். இப்போ நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம கேரக்டர்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த கேரக்டர். இப்போ 5ஆம் பாவம் அப்படின்னா காதல், திருமணம், இயற்கை, ரசனை, குழந்தை, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாத்தையும் அந்த 5ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திரம் இருக்கிறதே அதுதான் அதை கொடுக்கும். 5ஆம் அதிபதி அந்த 5க்குரியவன் கொடுக்க மாட்டான். அந்த 5ஆம் உப நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்ல அதுதான் அதனுடைய வேலையை செய்யும். அப்போ இப்போ நம்ம நிறைய இடத்த என்ன பண்ணிட்டோம், நம்ம 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறோம். மகர லக்கினம் 4 குடையவன் செவ்வாய், 4லேயே ஆட்சி, செவ்வாய் திசையில் வீடு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் செவ்வாய் திசையில் வீடு கட்ட மாட்டேங்கிறார். அப்போ என்ன ஆட்சி? அப்போ அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அதனுடைய ஓ நட்சத்திரம் அது குருவாக இருந்தால் குரு திசையில் தான் வீடு கட்டுவார். அப்போ இங்கே மாறிடுதா. அப்போ 12 பாவங்களையும் நாம் என்ன செய்கிறோம், உபநட்சத்திரமாக எடுத்து பாவ அதிபதிகளையே மாற்றிவிடக்கூடிய சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். சரி, அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ லக்கினாதிபதி அப்படிங்கிறது ஒரு கிரகம் வந்துருச்சு. இப்போ சிம்ம லக்கினத்தில் அது சூரியன்னு சொன்னோம். ஆனால் அது என்னாச்சு, அப்போ அது கேதுவாக நின்று கேதுவில் இருந்து அதையும் பிரித்து பார்க்கும்போது அது ஒரு குருவாக வந்துருச்சுன்னா குருன்னு சொல்லிடுறோம், உபநட்சத்திரம் குருன்னு சொல்லிடுறோம். இப்போ அந்த இடத்துக்குரிய உபநட்சத்திரம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா.
இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிரகங்களுக்கு என்ன பண்ணணும், இதே போல் நாம் அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் எது, உபநட்சத்திரம் எது அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்த்து வச்சுக்கணும், பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணிட்டோம், உபநட்சத்திரம் மட்டும் போட்டுட்டோம். 12 பாவங்களுக்குரிய உபநட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் முதல் வேலை. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னாலும் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம். சரி, அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்துடுது இல்லையா, வந்துடுது. இதில் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஒரு பாவத்துக்கு வந்த கிரகம் இன்னொரு பாவத்துக்கு வரும், 2 பாவத்துக்கு தான் ஒரு கிரகம் வரும், அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சந்திரனும் சூரியனும் மட்டும் ஒரே ராசி, ஒன்று தான் அதுக்கு வீடு. ஆனால் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடு இருக்கு இல்லையா, அப்போ என்ன வரும், 2 வீட்டுக்கு அது சொந்தமாக வரும். அப்போ இப்போ சிம்ம லக்கினம் அப்படின்னு சொன்னோம்னா 6க்கும் 7க்கும் சனி அப்படின்னு சொல்கிறோம், 5க்கும் 8க்கும் குரு என்று சொல்கிறோம், 4க்கும் 9க்கும் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம், 3க்கும் 10க்கும் சுக்கிரன் என்று சொல்கிறோம், 2க்கும் 11க்கும் புதன் என்று சொல்கிறோம். அப்போ 2 வீடுக்கு வருது. ஆனால் இந்த உபநட்சத்திரம் அப்படின்னு போகும்போது இன்டெப்த்தாக போகும்போது என்ன வரலாம்னு கேட்டால் 5 இடத்துக்கு கூட ஒரே கிரகம் வரலாம், சொல்ல முடியாது. 5 இடத்துக்கு கூட வரலாம். ஏன்னா இன்டெப்த்துக்கு போகும்போது இப்போ குரு லக்கினத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லக்கினத்துக்கு மட்டும்தான் அது வந்திருக்கான்னு கேட்டால், இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது 2 இடத்துக்கு மட்டும் வருது இல்லையா, இதில் 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம் எல்லாத்துக்குமே குருவே வருதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை இடத்துல வந்திருக்குது பாருங்கள், 1, 5, 7, 9, 11, 5 இடத்துக்கு ஒரே கிரகம் வருது, வரலாம். அப்போ இதுதான் இன்டெப்த்தாக போகும்போது அது எப்படி வேணாலும் வரும். அதனால் ஒரே கிரகம் அதாவது இந்தந்த பாவங்களையெல்லாம் அது என்ன பண்ணும், தனதாக்கி கொள்ளக்கூடியதாக வரும். இது பெரும்பாலும் எப்படி வரும்னா அந்த ஒற்றைப்படையாகவே வரும். இப்போ ஒரு குரு 1ஆம் இடத்துக்கு உபநட்சத்திரமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு அடுத்து பெரும்பாலும் அந்த ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய 1, 3, 5, 7, 9, 11 சொல்கிறோம் இல்லையா, இதுக்குள்ளேயே தான் வரும், அந்த உபநட்சத்திரமாக வரும். இரட்டைப்படையாகவே வரும். இதுதான் மேக்சிமம் பெரும்பாலான ஜாதகங்களில் அப்படி தான் வருகிறது. ஆனால் ஒரு சில ஜாதகங்களில் ரொம்ப ரேராக என்ன வருதுன்னா, இது லக்கினத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதே கிரகம் 2க்கும் வருது. இப்படிலாம் சில இடங்களில் வருது. சில இடங்களில் ஒரு 2 ஒற்றைப்படை வந்து அது 6க்கும் 12க்கும் கலந்து வரக்கூடியதெல்லாம் கூட இருக்குது. அது ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் பொதுவாக அப்படி வர்றது அவ்வளவு அந்த அதில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து நல்லதாக இல்லை. அது வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஒரு பலன்கள் வந்து ஒரு 2ம் கலந்த ஒரு மாதிரி பலனாக இருக்கும். அப்போ பெரும்பாலும் அப்படி வருவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி, இதை வச்சுட்டு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ 9 கிரகத்துக்கும் என்ன பண்ணணும், அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது, இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் அப்படி. இப்போ 12 லக்கினத்துக்கும் நம்ம போட்டுட்டோம் இல்லையா, இப்போ சிம்ம லக்கினத்துக்கு இப்போ குரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 5லேயே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 5ஆம் இடத்துல எங்கே இருக்குது, தனுசு ராசியில் இருக்குது. அங்கே இப்போ 5 உடையவன் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த 5க்கு உடையவன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம் அதை பார்த்து கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் அதனுடைய உபநட்சத்திரத்தை. இப்போ என்ன பண்ணணும்னா, அது 5ஆம் இடத்துல குரு இருக்குது, இல்லை இது 9ஆம் இடத்துல கூட இருக்குது, வேறு இடத்துல கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேறு ராசியில் இருக்குன்னு கூட வச்சுக்குவோம். இப்போ குரு உச்சமாக இருக்குது, கடகத்தில் இருக்குன்னே வச்சுக்குவோம், குரு உச்சம்.
அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கடகத்தில் இருக்குது, கடகத்தில் இருக்குன்னா என்ன பண்ணணும், அதில் எந்த புனர்பூசத்தில் இருக்கா, பூசத்தில் இருக்கா, ஆயில்யத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் நின்ற உபநட்சத்திரம் ரெண்டையும் நம்ம அங்கே பார்க்கணும், கணக்கு போடணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் கணக்கு போடணும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தா தெரியும், இந்த 12 பாவங்கள் போட்டிருப்பாங்க. இந்த 12 பாவங்களுக்கும் நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபநட்சத்திரம் அதையும் பிரித்து போட்டிருப்பாங்க. இது 3ம் போட்டிருப்பாங்க. இப்போ இதில் இந்த ஒரு குருங்கிற கிரகம் நின்ற நட்சத்திரமாக எந்தெந்த பாவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது கடகத்தில் புனர்பூசமா பூசமா ஆயில்யமான்னு பார்த்து அது பார்த்துட்டோம்னா அதுக்குரிய கிரகம் வந்துடும். இப்போ இங்கே அது இல்லை. இந்த நின்ற நட்சத்திரம் 12 இருக்கும். 12 பாவங்களுக்கும் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 12 பாவத்துக்கும் நின்ற நட்சத்திரம் இருக்கும். 12 பாவத்துக்கும் நின்ற உபநட்சத்திரம் இருக்கும். 12 பாவத்துக்கும் நின்ற உபநட்சத்திரம் இப்போ போட்டு வச்சிருக்கிறோம் நம்ம. அப்போ 12 12 12 36 இடம் இருக்கிறது. இந்த 36 இடத்துல எங்கெங்கே எல்லாம் இந்த குரு வந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது 1ஆம் பாவத்தில், 5ஆம் பாவத்தில், 11ஆம் பாவத்தில், இது 3லையும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த குரு என்பதற்கு இது நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் வருது இல்லையா. இப்போ இப்போ கடகத்தில் நிற்கிது. அப்போ அந்த அதில் அந்த நின்ற நட்சத்திரம் என்பது புனர்பூசம் அப்படின்னு சொன்னால் அந்த புனர்பூசத்துக்குரிய கிரகம் குரு தானே, குரு தானே. அப்போ அந்த குரு 1 5 11 3 இடத்துலையும் அது காமிக்குதுன்னு சொன்னால் அந்த குரு என்பதற்கு நின்ற நட்சத்திரம் 1 5 9 இப்படின்னு நம்பர் வந்துடும். அது அதனுடைய உபநட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து கேதுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். கேது இந்த 36 இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னா அதில் 7 3 இல்லாட்டி 3 9 அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 3 9 அப்படின்னு வந்துடும். அப்போ இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் நின்ற நட்சத்திரத்துக்குரிய கிரகம் இந்த 36 எந்தெந்த இடத்துல இருக்குன்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இதுதாங்க நம்பரு. இந்த நம்பருங்கிறது நான் பாட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டேன். 2 4 6 10 1 3 7 11 இப்படிலாம் நம்பரை சொல்லிட்டு போயிட்டேன். இந்த நம்பர் எப்படிடா வந்தது அப்படின்னு உங்களுக்குலாம் ஒரு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இது எப்படி வருதுன்னா, முதல்ல 12 பாவத்துக்கும் நின்ற நட்சத்திரம் 12ஐயும் போட்டுக்கணும். முதல்ல கால்குலேட் பண்ணிடணும். நின்ற உபநட்சத்திரம் 12 உபநட்சத்திரம் 12 36ஐயும் போட்டு வச்சிட்டோம்னா அங்கே இந்த 36 இடத்துலையும் இந்த 9 கிரகங்கள் மாறி 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 தானே வரும். ஏதாவது ஒரு நட்சத்திரம்னா அதுக்குரிய கிரகம் தானே, அப்படி மாறி 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 அங்கே இருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணிடுறோம், இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் எடுக்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கு எடுத்து இப்போ ஒரு குருங்கிற கிரகத்துக்கு எடுத்தோம்னா அந்த குரு நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்றோம். அங்கே நின்ற நட்சத்திரத்தை பார்த்துட்றோம். நின்ற நட்சத்திரத்தை பார்த்து அதனுடைய கிரகத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடுறோம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்குரிய கிரகம் இந்த 36 எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வருது அப்படின்னு அந்த நம்பரெல்லாம் போட்டுடுறோம். அதுதாங்க நம்பர். இது ஒற்றைப்படையில் இதை வந்திருக்கா ரெட்டைப்படையில் வந்திருக்காங்கிறது அப்போ தெரிஞ்சு போயிடும். அப்போ இப்போ இதே சனி என்ற கிரகம் அப்படின்னு பார்க்குறோம். அது நின்ற நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு அந்த சனிங்கிற நட்சத்திரம் எங்கே இருக்குது, கன்னியில் இருக்குது. சரி, கன்னியில் இருக்குன்னா அது சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, அது செவ்வாய். நின்ற நட்சத்திரம் செவ்வாய். செவ்வாய் இந்த 36 எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் பாவத்தில் இருக்குது,
4ஆம் பாவத்தில் இருக்குது, 10ஆம் பாவத்தில் இருக்குது. அப்படிங்கன்னா 2 4 10 அப்படின்னு வந்துடும். சில நேரத்தில் உபநட்சத்திரத்தில் இது இருக்காது. இதில் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு உபநட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல உபநட்சத்திரத்தில் இல்லைன்னு சொன்னால் நட்சத்திரத்தை நின்ற நட்சத்திரத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்பரை போட்டுக்கணும். அதுலேயும் இல்லைன்னு சொன்னால் உப நட்சத்திரத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு போட்டோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 9 கிரகம் வந்தே தீரும். எதுலேயுமே இல்லைன்னு இருக்கவே இருக்காது. அப்படி நின்ற நட்சத்திரத்துலேயும் இல்லை, உபநட்சத்திரத்துலேயும் ஒரு கிரகம் வரல அப்படின்னு வச்சுக்கங்க. ரொம்ப ரேர் இது. உப நட்சத்திரத்துலேயும் வரல ஒரு கிரகம், அப்படியே எல்லாத்துலேயும் எஸ்கேப் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்துருச்சுன்னா அப்போ எந்த நம்பரை போடுறது அப்படின்னு சொன்னால் நின்ற இடத்தினுடைய நம்பரை போட்டுக்கணும். இது ரொம்ப ரேருங்க. அது மாதிரிலாம் வரதே இல்லை. இந்த 36க்குள்ளே எங்கனையாவது ஒரு இடத்துல வந்துடும். அப்போ சில கிரகங்கள் எப்படி இருக்கும், 2 4 6 10 4 இடத்துலையும் வரும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தினுடைய நம்பரை போட்டுடுறோம். போட்ட பிறகு இது ரெண்டையும் போட்டுட்டு அப்படியே விட்டுடலாமான்னு கேட்டால், இந்த நின்ற நட்சத்திரம் என்பது சம்பவத்தை காட்டும், நின்ற உபநட்சத்திரம் என்பது அதனுடைய சாதக பாதகத்தை காட்டும் அப்படின்னு இருக்குங்க. இதுதாங்க இதில் சிஸ்டம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நின்ற நட்சத்திரம் ஒரு கிரகத்தினுடைய நின்ற நட்சத்திரம் என்ன நம்பரை காமிக்குதோ அதுக்கு சாதகமாக உபநட்சத்திரம் காமிச்சிச்சுன்னா அது ரெண்டையும் சேர்த்து போட்டுடலாம். அப்படி பாதகமாக காமிச்சிச்சுன்னா அதில் இந்த நின்ற நட்சத்திரத்தினுடைய வேலையை அப்படியே செய்ய விடுதா, இது தடுக்குதா அப்படின்னு பார்த்து, தடுக்குதுன்னா அதை தடுக்கிறதுக்குரியதை எது தடுக்கும், எது டாமினண்ட்டாக இருக்கோ அது ரிசல்ட்டாக வரும். அப்போ ரிசல்ட்டாக வரக்கூடிய நம்பரும் ஒன்று இருக்குது. அப்படி வரும்போது தான் இப்போ குரு 2 4 6 10 அப்படின்னு சொல்லிடுவோம். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ குரு நின்ற நட்சத்திரம்ங்கிறது 2 4 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நின்ற உபநட்சத்திரத்துக்குரிய கிரகம் 6ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சு, ரெட்டப்படை, இதுவும் ரெட்டப்படையும் கூட்டணி சேர்த்துக்கிறோம். 2 4 6 10ன்னு வந்துடும். இப்போ அந்த மாதிரி வராமல் இப்போ 2 6 10 அப்படின்னு நின்ற நட்சத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உபநட்சத்திரம் 1 5 9ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டும் மாறி வருதா, இப்படி மாறி வருது. இப்போ பாருங்கள், உடனே ரிசல்ட் எப்படி போடணும் அப்படின்னம்னா, இந்த 2 6 10ன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த 2 இப்போ 2க்கு 12ஆம் பாவமாகிய 1 அங்கே வந்துருச்சு. எதில், நின்ற நட்சத்திரம் 2 6 10 2 6 10 2 6 10ங்கிறது பிரமாதமாக என்னாகும், பிஸ்னஸ்ஸு தொடங்குற மாதிரி காமிக்கும். ஆனால் இந்த 1 5 9ங்கிறது இந்த 1 2 காலி பண்ணிடும். ஏன்னா ஒரு பாவத்தினுடைய 12ஆம் பாவம் அதை காலி பண்ணிடும். இதை செய்ய விடாது. எந்த ஒரு பாவத்தினுடைய 12வது பாவமும் அந்த பாவத்தை இயக்க விடாது. இது ஒரு 2 ரூல் புரிஞ்சுங்க. ஒரு பாவத்தினுடைய 12ஆம் பாவம் என்ன செய்யும், இந்த பாவத்தை இயக்க விடாது அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் ஒரு பாவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடுத்த பாவம் இயங்காது. இது 2 ரூலில் வச்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இப்போ 7ஆம் பாவம் அப்படின்னு வச்சுக்கோம். 7ஆம் பாவங்கிறது திருமணம். இப்போ 7ஆம் பாவம், இப்போ 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை என்ன பண்ணாது, இயங்க விடாது அப்படி. அப்போ 6 இருந்துச்சுன்னு சொன்னால் 7 தடுத்துரும். சரி, இப்போ 6 வேலை செய்யுதுன்னு சொன்னால் 7 வேலை செய்யாது. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இப்போ எது டாமினண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த 2 6 10ன்னு இருக்கிறத 1 5 9ங்கிறது வரும். 2 1 காலி பண்ணிடும், 5 6 5 காலி பண்ணிடும், 10 9 காலி பண்ணிடும், செயல்பட விடாது. அப்போ இறுதி தொடர்பு 1 5 9ன்னு வந்துடும். இப்போ ஒருத்தருக்கு இது 10ஆம் பாவம்
நின்ற நட்சத்திரம் 2, 6, 10ன்னு வந்து நின்ற உபநட்சத்திரம் 1, 5, 9ன்னு வந்துருச்சு, ரிசல்ட் 1, 5, 9ன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவார், நின்ற நட்சத்திரத்தின் ரீதியாக வியாபாரம் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பார், ரொம்ப முயற்சி பண்ணுவார், ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இறுதியாக அது நஷ்டத்தில் போய் முடியும் அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அளவுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க மற்றதில். அப்போ அதுபோல் அந்த நின்ற நட்சத்திரத்துக்கு உபநட்சத்திரம் அந்த சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்குதுன்னு சொன்னால், சாதகமாக இருந்தால் அது அப்படியே வேலை செய்யும். இப்போ இது எல்லாத்தையும் அது கூட்டி கழித்து, சாதக பாதங்களையெல்லாம் கூட்டி கழித்து சாஃப்ட்வேர் ரிசல்ட்டு போட்டுரும். ஓரளவுக்கு போட்டுரும், மேக்சிமம் அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் அந்த சாதக பாதகத்தை கொஞ்சம் ஜாதக பாதகம் வந்து பாதகங்கிறது வந்து டைரெக்டாக பாதகமாக இருக்கா இல்லை கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு நாம் வந்து பலன் சொல்கிறத இன்னும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அது அனுபவத்தில் தான் வரும். இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரை வாங்கிட்டோம்னா இது எல்லாத்தையும் காமிச்சிடும். இப்போ நான் வந்து சொன்னது இப்போ உங்களுக்கு குழப்பமாக தான் இருந்திருக்கும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 12 பாவத்துக்குரிய உபநட்சத்திரம் வந்துடும். அது நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபநட்சத்திரம் 36 வந்துடும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எங்கெங்கே இருக்குன்னு வந்துடும். இதில் சாதக பாதகத்தையும் கூட்டி கழித்து ரிசல்ட்டும் வந்துவிடும். இவ்வளோ வந்துடும். அப்போ நம்ம சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம், நம்ம 25,000 ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும். ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டோம்னா இது உடனே வந்துடும். இப்போ ஜோதிடம் பார்ப்பது சுலபமாகிவிட்டது, இவ்வளோ கால்குலேஷன் போட்டு பார்க்கறது. ஆனால் சாதாரண அந்த கட்டத்தை வச்சு பார்க்கும்போது மண்டையை உடைச்சி பார்க்குறவங்க தான் ஓரளவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேரில் வரும்போது துல்லியமான இடத்த நம்ம சொல்லிட முடியுது. இப்போ 5ஆம் பாவம் அப்படின்னு அதுக்கு ஒரு கிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு கிரகம் 5ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்துருச்சு, 1ஆம் பாவத்துக்கும் சுக்கிரன், இது மாதிரி சிலருக்கு வரும். 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், இது 3க்கும் சுக்கிரன் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நின்ற நட்சத்திரம் அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 5, 11 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். நின்ற உபநட்சத்திரம் அது 1, 7 அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து ரிசல்ட் வந்துடுமா? அப்போ என்ன ஆயிரும், 1, 5, 7, 11 அப்படின்னு வந்துடுது. இப்போ பாருங்கள், 5ஆம் பாவத்துக்குரிய சுக்கிரன் 1, 5, 7, 11, லக்கினமும் 1, 5, 7, 11, 7ஆம் பாவம் 1, 5, 7, 11. இப்போ இவருக்கு இந்த பையனுக்கு ஏதோ குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வயசு வந்து ஒரு 23 நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இவர் கண்டிப்பாக காதல் பண்ணுவார். அந்த காதல் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணுவார். ஏன் 5ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் ஒரே மாதிரி வந்து சாதகமாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த 5க்கும் 7க்கும் ஒரே கிரகம் வந்தது மட்டும் இல்லை, அது தொடர்புலையும் அந்த 7ஆம் பாவத்தோட தொடர்பு வந்துடுச்சுன்னு சொன்னால் இவர் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணுவார். அடித்து சொல்லிடலாம், இது இப்படித்தான் நடக்கும். நீங்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தையெல்லாம் நான் பார்த்து சொல்லும்போது அவங்க பொண்ணை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டோம், அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டோம், இப்போ ஜாதகம் பார்க்குறோன்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நடக்கவே மாட்டேங்குது. அப்போ இதை பார்க்கும்போது அந்த காதலித்த பையனுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில் கேட்டால் அந்த பொண்ணு இவங்களுக்காக சொன்னிச்சு, கடைசியில் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிச்சு. அப்போ இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இதை பலன் சொல்கிறது வந்து சுலபமாக சொல்லிவிடலாம். அப்போ அந்த அடிப்படையில் இருக்கிறது. இப்போ இதே சுக்கிரன் பாருங்கள், 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கு வந்து அதில் 7 வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1, 5, 9, 11 இப்படின்னு தொடர்பு வந்து 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை விட்டுட்டு 9ஆம் பாவம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போயிடுச்சுன்னு சொன்னால் இவருக்கு 7ஆம் பாவம் ரெட்டப்படையாக இருந்து கெட்டு போச்சுன்னா போராடி கொஞ்ச நாள் கழித்து அதே பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். ஆனால்
7ஆம் பாவம் இன்னொரு கிரகம் இருந்து அதுவும் நல்ல ஒற்றைப்படை 1 5 7 9 11 இப்படின்னு நல்ல தொடர்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன போகிறோம். அப்போ இது வேறு கிரகமாக வரும்போது 7ஆம் பாவத்தில் ஒரு கல்யாணம் நடந்துடும். இவர் காதலிச்ச பொண்ணு என்ன ஒன்று அதுவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இதுவும் வரும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு பாவத்தையும் ரிலேட் பண்ணி எப்படியெல்லாம் பார்க்கறது அப்படிங்கிறது தான் இப்போ இனிமேல் நான் நடத்தணும்னா இந்த எப்படி பாவங்கள் என்னென்ன தொடர்புல இருக்குது, அதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பலனை எப்படி சொல்கிறதுங்கிறத நான் நடத்தணும். இனிமேல் அப்படி நடத்தணும்னா நீங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் எல்லோரும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு தான் நம்ம நடத்த முடியும். அப்படி இல்லைன்னா இனிமேல் இந்த பாடம் நடத்துவதற்கு இங்கே சாத்தியமில்லை. அதனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ உங்களுடைய அந்த பாரம்பரிய கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. இதை அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம், சொந்தத்தில் நடக்கும், அந்நியத்தில் நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி எல்லா அப்ராக்சிமேஷன். இங்கே துல்லியமாக 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் கனெக்ட் ஆச்சுன்னா இப்படி தான் சொல்லிவிடலாம். 7ஆம் பாவத்தில் ரெட்டைப்படை வந்துச்சுன்னா இப்படி தான் சொல்லிவிடலாம். 7ஆம் பாவத்தில் 6 தொடர்பு 6 8 12ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவத்தில் தயவு செய்து கல்யாணம் செஞ்சிடாதீங்க. 31 வயசு வரைக்கும் கல்யாணம் செஞ்சிடாதீங்க. செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும். சத்தியம் பண்ணி சொல்லலாம். ஆனால் இதை அங்கே சொல்ல முடியாது. நீங்கள் எதில் சொல்ல முடியாது. சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். கடக லக்கினம். இப்போ கடக லக்கினத்துக்கு அப்போ 7ஆம் இடத்துல 7க்குடைய கிரகம் சனி, அது 3ல் இருக்குது. 3ல் தான் மறைஞ்சிருக்கு. ரைட். சுக்கிரன் அங்கே இருக்குது. சுக்கிரன் 11ல் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இப்போ என்னன்னா ஒன்றும் பெருசாக 7ஆம் பாவம் ஒன்றும் பெருசாக கெட்டுப்போன மாதிரி தெரியல. ஆனால் அந்த 7ஆம் பாவம் நின்ற நட்சத்திரத்துக்குரிய கிரகம் நீசமாக இருக்குது. 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது. அது நின்ற நட்சத்திரத்துக்குரிய கிரகமும் நீசமாயிருக்கு. ஆனால் அந்த 7ஆம் இடத்துல உட்கார்ந்த கிரகம் சுபகிரகம் தான். 7க்குடைய கிரகம் 3ல் தான் மறைஞ்சிருக்குது. ஆனால் அந்த 7க்குடைய கிரகத்தினுடைய நின்ற நட்சத்திரத்துக்குரிய கிரகம் நீசமாயிருக்குது. 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய கிரகம் நீசமாயிருக்குது. இது ரெண்டும் இப்போ பார்க்குறேன் அப்படி இருக்குது. ரைட்டா? இப்போது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்போது டைவர்ஸ் ஆகி 1 வருஷம் ஆகிடுச்சு. 3 வருஷம் டைவர்ஸ் ஆகி போச்சு. பையன் MD, பொண்ணு MBBS. டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் டைவர்ஸ் ஆகிறதுக்கு எங்கே காரணம்னு தேடி பார்த்தோம்னா என்னப்பா அது 7 கூட 3ல் தானேப்பா இருக்குது. அப்படி ஒன்றும் மோசமாக இல்லையே. 7ஆம் இடத்துல நல்ல கிரகம் தானே உட்காந்துருக்கு, அதுவும் மோசமான கிரகம் இல்லையே. இது எப்படி டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது அது தெரியும். அப்போ துல்லியமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே தான் சொல்ல முடியும். அப்போ இந்த தொடர்புகளை வச்சு சொல்லலாம். நீங்கள் 4ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா படிப்பு 4ஆம் பாவத்தில் 2 4 6 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவன் 2 4 6 10 நல்ல காசு நல்ல காஸ்ட்லியான ஸ்கூலில் படிப்பான். ஆனால் இவனுக்கு படிப்பு வராது. மனப்பாடம் பண்ணி தட்டி தடுமாறி தான் படிப்பான் அப்படின்னு சொல்லிவிடலாம். இதே 4ஆம் பாவம் 1 3 5 7 1 5 7 11 இப்படி ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்னு வச்சுங்க. இவன் படிக்கவே மாட்டாங்க. அப்படியே சும்மா வாசிப்பான், அப்படி போவான். ஆனால் மார்க் எடுத்துருவான். அவன் சும்மா ஜாலியாக அவன் பாட்டு சுற்றிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டப்படவே மாட்டானே, மனப்பாடமே பண்ண மாட்டானே. ஆமாம், இது எல்லாத்தையும் நம்ம இதில் சொல்ல முடியும், அதில் சொல்ல முடியாது. அப்போ 4ஆம் பாவத்தில் பார்த்து நான் எப்படி படிப்பான்னு சொல்லிப்படலாம். 9ஆம் பாவத்துக்கு போனோம்னா காலேஜ் படிப்பு எப்படி இருக்குமோ வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் ரெட்டைப்படையாக இருக்கும், 9ஆம் பாவத்தில் ஒற்றைப்படையாக இருக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது மனப்பாடம் பண்ணி படித்த காலேஜ் வரும்போது ரொம்ப கொஞ்சம் சௌகரியமாக படித்தேன். ஆமாம், சௌகரியமாக படித்தேம்மா. 11ஆம் பாவமும் ஒற்றைப்படையாக இருக்குது. இவன் PhD வரைக்கும் போவான்னா போயிடுவான். அப்போ ஒவ்வொன்றும் துல்லியமாக இதில் சொல்ல முடியுமே தவிர அதில் அந்த அளவுக்கு துல்லியமாக எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இப்போ கூட ஒரு ஜாதகம் வந்திருக்கு.
அந்த ஜாதகத்துக்கு என்ன அப்படிங்கணும்னா 7ஆம் பாவத்துக்கு உரிய நட்சத்திர அதிபதி வந்து 6ல் இருக்குது. 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர அதிபதி 8ல் இருக்குது. இப்போது கல்யாணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை வருது, கல்யாணம் நடத்தி வைக்கிற சூழ்நிலை வருது. இந்த 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 ஒரு இந்த ஜனவரி மார்ச்சுக்குள்ளே கல்யாணம் ஆகுங்கிறது வருது. ஆனால் இந்த ஒரு வருடம் கழித்து அந்த பையனுக்கு சூரிய புத்தி வருகிறது. சூரிய புத்தி 2, 6, 8ன்னு 6 வருஷம் நடக்க போகுது. அப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். இந்த 6 வருஷத்துக்குள்ளே 2, 6, 8 தான் நடக்குது. அப்போ என்னாகும், 2, 6, 8 2 8 பிரச்சனையாகவே இருக்கும். 6 வந்து இதை கட் பண்ணி விடுறது அளவுக்கு பார்க்கும். 2 பேர் பிரிஞ்சு போகிற அளவுக்கு என்னாகும், அங்கே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். 12 வராததுனால டைவர்ஸும் ஆகாது. ஆனால் 2 பேர் சண்டை போட்டுட்டு அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? நம்ம எப்படி சொல்ல கல்யாணமே பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம முடியாது. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்ல ஒற்றைப்படையில் இருக்குது. இப்போ சுக்கிரன் நல்லா இருக்குன்னா அவனுக்கு என்ன, தாம்பத்தியத்துக்கு அவன் ரெடி, தாம்பத்தியத்துக்குரிய வாழ்க்கைக்கு ரெடி. ஆனால் 7ஆம் பாவம் ரெடி. ஆனால் இது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன செய்ய முடியும்? சரி சண்டை போட்டுட்டு இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ இது எல்லாத்தையும் என்ன, இப்போ இதெல்லாம் எப்படி இதெல்லாத்தையும் இவ்வளோ துல்லியமாக கணிச்சிட்டோம்னா இதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அப்போ இப்போ இந்த திருமணம் செய்து வாழ்க்கை நடத்துறதுல, குடும்பம் அப்படிங்கிறதுல பிரச்சனை வருது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு என்ன ஐடியா? இப்போ நான் என்ன ஐடியா கொடுக்குறேன், நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தனியாக வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு உங்கள் கூட பிறந்தவங்க அவங்கள்ட்ட தொதுங்கி நின்று, இல்லாட்டி எங்கேயாவது வேறு வெளியூர் போயிரு. அப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா இது ஏதோ உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு பிரிஞ்சு போகிற நாள் ஆயிரும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு துல்லியமாக நம்ம கைட் பண்ண முடியுது. நீ அங்கே ஒரே வீட்டில் இருந்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை தான் இருக்காது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அப்போ இது 6, 8ன்னு வந்துச்சுன்னா, அப்படி அது நீசமாக போச்சுன்னா அது என்ன ஆயிடுது, இது டைவர்ஸே ஆகிப்போகுது. ஆனால் அந்த டைவர்ஸ் ஆன அந்த டாக்டர் பையனுக்கு 9ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருக்கிறது. அப்போ 11ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது, 2வது கல்யாணம் நல்லா இருக்குங்கிற மாதிரி வருது. அப்போ முதல் கல்யாணம் முடிஞ்ச 2வது கல்யாணம் எப்படி இருக்கும், இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இவர் அடிமை தொழிலில் வேலை பார்க்கணுமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா? 10ஆம் பாவம் வந்து ஒற்றைப்படை வந்துடுச்சுன்னா சொந்த தொழில் தயவு செய்து பண்ணாதீங்க, நஷ்டமாயிருவீங்கன்னு சொல்லிவிடலாம். அதே 6ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா அடிமை தொழிலுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிடலாம். சில பேருக்கு 6ஆம் பாவமும் 10ஆம் பாவம் 2, 4, 6, 10ன்னு இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒரு டாக்டர் படித்தான்னா கவர்மெண்ட் டாக்டராகவும் இருப்பான், இங்கே பெரிய ஆஸ்பத்திரியும் வச்சு நடத்துவான். 2மே நடக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் துல்லியமாக நம்ம பலன் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் இப்போ அதுக்கு வேணும்னா நாம் இந்த அடிப்படையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதுக்கு வந்துட்டோம்னா நீங்கள் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. எல்லாமே சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துரும். நம்ம பலன் மட்டும் சொன்னால் போதும். அந்த அடிப்படையில் நீங்கள் அதை படித்து சாஃப்ட்வேர் வாங்குவதற்காக வாங்கி ப்ரொஃபஷனாக செய்யணுங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் தனியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் அடுத்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கு அதுக்கெல்லாம் என்னங்கிறத வழிகாட்டுதலை செய்வோம் என்று கூறி இந்த அடிப்படை ஜோதிடம் என்ற இந்த தொடரை இன்றோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சியை இறுதி பகுதியை மிக சிறப்பாக ஜோதிட ஆச்சாரியா அவர்கள் எடுத்து கூறினார்கள். ஐயா அவர்களை அனைவரும் நன்றி உணர்வோடு வாழ்த்திடலாம். அனைவரும் துரிய நிலையில் ஒரு சேர்ந்து ஐயா அவர்களை வாழ்த்திடலாம். ஜோதிட ஆச்சாரியா நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இப்போ ஐயா இன்னைக்கு இறுதி பகுதியில் இருக்கிறாங்க.
அப்படியே தலையே சுத்துற மாதிரி இருக்கு. போன பகுதியிலேயே ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பலன் சொல்றதுலதான் ஜோதிடர்களுடைய பொறுப்பும் திறமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன பொறுப்பு ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஐயா இந்த இந்த வாரம் இன்னைக்கு வந்து சொன்னாங்க. முதல்ல நாம இது எல்லாத்தையும் மனனம் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். கோள்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் தெரியும். ஆனா அந்த ராசிகள்ல இந்த 27 நட்சத்திரங்களுடைய எந்தெந்த பாதம் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்றதையும் நாம வந்து நல்ல மனனம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து இந்த பலன் சொல்றதுக்கு வந்து முதல் ஸ்டெப்பா வந்து இந்த திசா புத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப இந்த திசா புத்தி நாம கணிக்கிறதுக்கு வந்து இந்த கோள்கள் வந்து வேற ஆர்டர்ல அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த 3 நட்சத்திரமும் ஒவ்வொரு கோளுக்கு உடையதாகவும் அது எத்தனை வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா அஸ்வினி மகாமூலம் அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம். அது வந்து 7 வருடம் அதனுடைய திசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பரணி பூரம் பூராடம், கிருத்திகை உத்திரம் உத்ராடம், அது பரணி பூரம் வந்து சுக்ரன், அது 20 வருஷம், கிருத்திகை உத்திரம் உத்ராடம் சூரியன் வந்து 6 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து 27 நட்சத்திரங்களையும் இந்த 9 கோள்களுக்கும் எத்தனை ஆண்டுகள் அது வந்து அதனுடைய ஆதிக்கத்துல இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து மொத்தம் வந்து 120 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஜோதிடருக்கு ரொம்ப இதா தெரியணும். அடுத்ததாக வந்து இந்த திசைகள் வந்து இந்த வருடங்கள் வந்து வேகமாக மாறக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குரு வந்து 16 வருஷம், சூரியன் வந்து 1 மாசத்துல அப்படியே மாறிடுது, சந்திரன் வந்து 2.25 நாள்ல மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து 1 வருஷத்துல. அப்போ இப்படி வந்து இந்த மாற்றம் இருக்கு. ஆனா இன்னும் வேகமாக மாறக்கூடியது அப்படின்றது வந்து லக்னம் தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. 2 மணி நேரத்திலேயே இது மாறக்கூடியது. அதுலயும் அதையும் நம்ம பிரிச்சு ஒரு பாதம் எத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அந்த டிகிரியில எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும். முதல் ஸ்டெப் வந்து திசா புத்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது ஸ்டெப் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எந்த பாதம் எந்த நட்சத்திரம் எந்த பாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கணும். அதை 9ஆ பிரிச்சு லக்னம் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். அந்த 9ஆ பிரிக்கும் போது அதுதான் உப நட்சத்திரமாக வருகிறது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அப்புறம் அந்த உப நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சுதான் குணாதிசயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே வந்து 12 பாவங்களுக்கும் உப நட்சத்திரம் கண்டுபிடிக்கணும். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ஒவ்வொரு கோள்களுக்குமே உப நட்சத்திரம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது நின்ற நட்சத்திரம், அது அப்படியே நின்ற நட்சத்திரம், அது உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து சரியான கணிப்பை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. அது இருந்தாலும் நமக்கு வந்து இதெல்லாம் எப்படி அதுல போட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவா ஐயா சொன்னாங்க. ஐயா அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் நன்றியை சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து 2 விஷயம் ஐயா சொன்னாங்க. ஒண்ணு வந்து ஒரு பாவத்தினுடைய 12ஆம் பாவம் வந்து அந்த பாவத்தை இயக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொன்னு என்னங்க ஐயா சொன்னீங்க? ஒரு பாவம் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்தால் அதனுடைய 2ஆம் பாவம் இயங்காமல் இருக்கும், இயங்காமல் நின்றுவிடும். ரெண்டு ஒண்ணுதான். இதேதான். இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவா நல்ல மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாங்க. ஐயா வாழ்க வளமுடன். அப்ப 2 பாவம் இயக்கத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்க, ஏதாவது ஒண்ணுதான் பண்ண இருக்க முடியும் இல்லைங்க? ஆமா. அதாவது இப்போ 6 வந்துருச்சுன்னு சொன்னா 7 வந்து அது
அதை கலெக்ட் ஆயிடும். காலி பண்ணிடும். சரி சரிங்க. ஆமாம். இப்போ 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 7ஆம் பாவத்தில் வந்து 6 வரலன்னு வச்சுக்கோங்க. ம் ம். அப்போ அந்த 7ஆம் பாவம் வேலை செய்யும். 6 வந்துருச்சுன்னா அது வேலை செய்யாது. சரிங்க அது சரிங்க. அதை 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 வந்து எப்படியாவது வேலை செய்ய விடாமல் தடுக்கும். இதைத்தான் ஓ நம்ம அந்த நெட்டு ரிசல்ட் போடுறோம், கூட்டி கழிச்சு ரிசல்ட் போடுறோம். எதை எது ம். எதை எதை தடுக்குதுன்னு பார்த்து அதுதான் இறுதி தொடர்புன்னு வரும், நம்ம சாஃப்ட்வேரில் வரும். சரிங்க அது எல்லாமே சரிங்க. சாஃப்ட்வேரே கூட்டி கழிச்சு பாத்திரம் ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. ஓரளவுக்கு பாத்திரம். நுணுக்கமாக பார்க்கறது நம்ம மூளையை வச்சு பார்க்கணும். கண்டிப்பா. அது அனுபவம் வேணுங்க. ரைட் ரைட். ஆமாம் ஆமாம் ஆமாம். சாஃப்ட்வேர் ஓரளவுக்கு தான். இன்னும் அடுத்து இந்த சாஃப்ட்வேருக்கு பதில் என்ன ஏஐட்ட கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணுமோ தெரியல. ஆமாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஏஐ ஜோசிடம் பார்க்கும் போல இருக்கு. அது அது நம்ம டேட்டா பர்த் டயத்தை கொடுத்தோம்னா அதுவே டக்கு டக்கு டக்குன்னு பலன்னு சொல்லிடும். இந்த 10 வருஷம்ல கேட்டாங்கய்யா, இன்னும் 1 வருஷத்துலயே சொல்லிடும். ஆமாம். நம்ம அப்படி நம்மளோட ஏஐ உருவாக்கினா வேதாத்திரியத்தின் அடிப்படையில் ஒரு ஏஐ உருவாக்கணுங்க. அப்போதான் அது அப்படி நமக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கும். ஆமாம். அப்படியே அந்த அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த சமயத்து அதுக்கப்புறம் மனிதன் வாழ்வதற்குரிய சூழ்நிலையே இங்கே இல்லாமல் போயிடும். அப்புறம் அது பயன்படாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாம். வாழ்க வளமுடன். தொடரலாம். நீங்க தொடருங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆஹ் இப்போ இந்த ஜோதிட பலன் சொல்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் வந்து ஐயாட்ட வந்து மேல நல்ல இதை வந்து நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவங்க எல்லாம் யாராவது வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பேசி ஐயாட்ட வந்து சொன்னோம்னா அம்மா ஐயா வந்து வாழ்க நேரடி வளமுடன். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயாவோட நீண்ட நாள் கனவு வந்து ஆக்சுவலி கோவிடுக்கு அப்புறம் கூட சொல்லலாம். கோவிடுக்கு அப்புறம் நல்ல ஆசிரியர், வேதாத்திரி ஆசிரியர்களை உருவாக்கணும். அதாவது தத்துவங்கள் நீர்த்து போகாமல் உள்ளது உள்ளபடி விளக்கக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்கணும்ன்றது நீண்ட நாள் கனவு. அந்த சரி. கனவு நனவாகுதோ இல்லையா, அட்லீஸ்ட் இன்னொரு கனவு காண ஆரம்பிச்சாரு ஐயா. நல்ல ஜோதிடர்களாச்சும் உருவாக்கிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி, ஒரு எண்ணத்தை போட்டிருக்காரு. அது ஒரு அதுவும் மட்டும் கனவாகவே போயிடுமா நிஜமாகுமான்னு இறைவனுக்கு தான் வெளிச்சம். எல்லாம் ஒரு காலத்துல நிச்சயமா நிஜமாகும் ஐயா. ஆனா இதுவும் ஒரு சைடு நடக்கட்டும், அதுவும் ஒரு சைடு நடக்கட்டும். ஓரளவுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா ஓரளவுக்கு நம்ம தமிழானந்த யோகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இப்போ அக்குபஞ்சர் மருத்துவம் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு அவங்கள அங்கே கொண்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மாற்றம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்னும் வந்து நம்ம வேதாத்திரிய தத்துவத்தை இவ்வளவு ஒரு நுணுக்கமாக அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இவ்வளவு காலமாக பேசியும் அந்த தத்துவத்தை வந்து பேசக்கூடிய ஆசிரியர்கள் இன்னும் உருவாகவில்லை என்பது ரொம்ப மிக மிக வருத்தமாக இருக்கிறது. அதுக்கு தான் நிறைய பேர் உருவாகணும். பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேள்வி பதில் வச்சுக்கலாமாங்க ஐயா? கேள்வி பதிலுக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை. இன்னைக்கு பேசுனதில் ஒன்றும் குழப்பம்தான் இருக்கும், இருக்காது. எல்லாருக்கும் ஒரே குழப்பம் அதாங்க இருக்கு. குழப்பமாக தான் இருக்கும். நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போயிடுவேன். ஆனால் அது ஒன்றும் தலையும் புரியாது காலும் புரியாமல் இருக்கும். யாரும் ஆண்ட்ராய்ஸ் பண்ணலாமா? ஆமாம். அதனால நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன் ஐயா.